ஏன்னா நம்ம ப்ராப்சல் 17ஆம் ஆண்டு கம்ப்ளீட் பண்ணி 18ஆம் ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த அனிவர்சரியை கொண்டாடும் விதமாக மிஸ்டர் மேஜர் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆஃபர் நாங்களே இது வரைக்கும் இந்த 18 வருஷத்துல கொடுக்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறோம். இல்ல ரேட் வைஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்சல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இதுவும் ஸ்பெஷல் ஆஃபரோட தான் வந்திருக்கும். ஸோ அந்த ஆஃபர் ரிவீல் பண்றது நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு. சுத்தி வீடுங்க இருக்கு, உடனே வீடு கட்டி குடியேறலாம். ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா அந்த ரேட்டு தான். இப்போ ஒரு 800 ரூபாய் கிட்ட நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஒரு 1000 சதுரடி வாங்குறவங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் கிட்ட மிச்சமாகும். ஜிஎஸ்டி இஸ் a better place for investment. குடியிருக்கிறதுக்கும் மிகப்பெரிய சுத்தி வீடுங்க இருக்கு, நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்கு, இபி லைன் இருக்கு. இங்க ஸ்கூல், காலேஜ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டெர்மினஸ், மகேந்திரா சிட்டி, அவுட்டர் ரிங் ரோடு, பெரிஃபரல் ரோடு, நீங்க யூ நேம் தி டெவலப்மெண்ட். வெல்கம் டு பிளாக் மீட் அர்வாக். இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மறைமல் நகர் தான் வந்திருக்கோம் மகளே. மறைமல் நகர்ல எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷெல்லோட சென்சியா ப்ராப்பர்ட்டி தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன ஆஃபரோட வீடியோ பண்ண வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷெல்லோட 18th இயர் ஆனிவர்சரிக்கோசம் ப்ராப்ஷெல் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த இடத்துல வாங்குற ப்ராப்பர்ட்டியை குறைஞ்சது ஒரு 700 ரூபாய் வரைக்கும் கம்மியா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ரேட், என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்றது முதல்ல எல்லாமே கேட்டு சொல்றேன். மறைமலை நகர்ல பாத்தீங்கன்னாக்கா மறைமலை நகர்ல இருந்து கடம்பூர் போற ரோடு இருக்கு. ஆக்சுவலா அந்த ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ்ல வந்து நம்ம சைட் வந்து அதாவது வந்து இங்க இருந்து ஒரு 50 மீட்டர்லயே இருக்குது. இங்க இருந்து ஒரு 50 மீட்டர்ல இருக்கு சைட். ஓகே, அதுவும் வந்து சுத்தி வீடுங்களா இருக்கு. ஆமா, கம்ப்ளீட்டா சுத்தி வீடுங்க இருக்கு இங்க சரௌண்டிங்ல ஃபுல்லாவே உங்களுக்கு. சோ அதனால அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும். சீக்கிரமா உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆகும். ஒரு ப்ராப்பர்ட்டியோட அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப குயிக்கா நடக்கும். அதான் வந்து இந்த மாதிரி வீடுங்க, இந்த மாதிரி மெயின் ரோடு ஓட்டினா மாதிரி ப்ராப்பர்ட்டினா கண்டிப்பா ரேட் அதிகமா சொல்லுவீங்க. இல்ல ரேட் வைஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்ஷல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இதுவும் ஸ்பெஷல் ஆஃபரோட தான் வந்திருக்கும். சோ அந்த ஆஃபர் ரிவீல் பண்றது தான் நம்ம இந்த வீடியோ. ஏன்னா நம்ம ப்ராப்சல் 17ஆம் ஆண்டு கம்ப்ளீட் பண்ணி 18ஆம் ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த அனிவர்சரியை கொண்டாடும் விதமாக மிஸ்டர் மேஜர் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. 2680 ரூபாய்க்கு கொடுத்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் 1999 ரூபாய் கொடுக்குறாங்க. சின்னதா ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சைட்டை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைட் எங்க இருக்கு, இதோட அப்ரிசியேஷன் சுத்தி எப்படி எல்லாம் இருக்கு. இது வந்து ப்ராப்ஷல் நம்ம கம்பெனியோட நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாத்தீங்கன்னாக்கா 17 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இப்போ 18th இயர்ல 18 வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து அடி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ 18th இயர் ஆனிவர்சரி வந்து நமக்கு வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. இது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் இருக்கு. பட் பிஃபோர் தட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ சைட்டை பத்தியும் இந்த சைட் நியர்பை இருக்க லொகேஷன் என்ன அப்ரிசியேஷன் இதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி. ஸோ இது சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல வந்து இதுவே இப்போ ஜிஎஸ்டி ரோடுன்றதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்ல அப்ரிசியேஷன் ஆயிட்டு இருக்க ப்ராஜெக்ட். ஸோ அங்க வந்து 4 கிலோமீட்டர் வந்து பெரிய டிஸ்டன்ஸே கிடையாது. இப்போ ஒரு 3.5 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் தான் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இந்த லொகேஷனுக்கு வந்து ரொம்ப எக்ஸல் நிறைய இப்போ குடுவாஞ்சேரி அதுக்கு அடுத்த லொகேஷன் எல்லாமே இப்போ அப்ரிசியேஷன் வந்துட்டு இருக்கிறது எம்ப்ளாய்மெண்ட் தான். இப்போ ஃபோர்ட் வந்து ரீஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலா இந்த லொகேஷன் பொறுத்தவரைக்கும். இது தவிர பாத்தீங்கன்னா ஒரு 300 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வருது கடம்பூர் வில்லேஜ். ஆக்சுவலா அது எல்லாருக்குமே தெரியும். அது டெட்லைன் 2022 ஸ்டார்ட் பண்ணி 2027 வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 300 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் கவர்மெண்டே பண்றதுனால அதுக்கான அப்ரிசியேஷன் வந்து இந்த ரோட்ல தான் இருக்கு அந்த ப்ராஜெக்ட். ஸோ அப்போ அந்த அளவுக்கு 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒன்று வருதுனாக்கா இந்த லொகேஷன் என்ன மாதிரி லொகேஷன் இருக்குன்றத நீங்களே மேனேஜ் பண்ணி பாத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்? அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் ஒரு வேற லெவல் ஹப்பா மாறிச்சு. அதுக்கு அடுத்து கூடுவாஞ்சேரி. இப்போ கூடுவாஞ்சேரிக்கு அடுத்து கூடுவாஞ்சேரியில இப்போ இடம் இல்ல. கூடுவாஞ்சேரியில இருந்து இல்லன்னு சொல்ல முடியாது இருக்கு. பட் பட்ஜெட் வைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல கிடைக்காது. இப்போ கூடுவாஞ்சேரி எடுத்தீங்கன்னா 3000 மேல தான் பட்ஜெட்ல இப்போ ஸ்டார்ட். அந்த 3000 பட்ஜெட்டுமே கூட பாத்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் உள்ள போனா தான் உங்களுக்கு ப்ராஜெக்டே இருக்கு. அது கீழே வந்து கிடையாது. உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து ப்ராஜெக்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம ப்ராஜெக்ட் தான் இருக்கு. இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் போக போகவே 3000 ரூபாய் 3500 ரூபாய் போறாங்க. பட் நம்ம அந்த காஸ்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கல. அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் நம்ம ப்ராஜெக்டே வந்து பண்ணிட்டு. ஸோ இதுவே பெரிய வந்து அப்ரிசியேஷன் தான் நமக்கு. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் அப்ப அப்ரிசியேஷன்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற காஸ்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான். இன்னைக்கு நீங்க வாங்குறதே வந்து 300 இருந்து 500 அப்ரிசியேஷன் இருக்க காஸ்டிங் தான் வாங்கவே செய்யுங்க. நீங்க கொடுக்குற பிரைஸ்ல வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து இது வந்து அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு போறது. ஸோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து 5 இயர்ஸ் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்ததுன்னா பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்டோட டபுள் த ரேட். இது மட்டும் கிடையாது. ஆக்சுவலா உங்களுக்கு சிபிஆர் பெரிஃபரல் ரிங் ரோடோட கனெக்டிவிட்டி இருக்கும். சுங்காச்சத்திரம் திருவள்ளூர்ல இருந்து அந்த ரோடு வருது. ஆக்சுவலா சுங்காச்சத்திரம் கிராஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் வரும். இந்த ரோடுக்கான அப்ரிசியேஷன்லாம் உங்களுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ரோடு வித் மேஜரா வந்து பீப்புள் உள்ள வரும்போது என்ன மேஜரா தேவை அப்படின்னாக்கா ரோடு வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள இன்னர் ரோட்ஸ் என்னென்ன இருக்குன்றது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸே நடந்துருக்கு. மேஜரா அது தவிர எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது எல்லாமே இங்க இருக்கு. நார்மலா ஒரு பீப்புள் இடம் வாங்குறாங்க, எப்படி அந்த இடம் சுத்தி டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துக்கு சொல்லணும்னா நியர்பைல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் 2 ஸ்கூல் இருக்கு. ஆக்சுவலா ஜேடி இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று இருக்கு. இது தவிர பாத்தீங்கன்னா பக்கத்துல எஸ்ஆர்எம் காலேஜ் இங்க இருந்து பெருசா கிடையாது. 5 to 10 minutes வந்து டிரைவ் பண்ணவே எஸ்ஆர்எம் காலேஜஸ் இருக்கு. ஜிஎஸ்டி ரோடோட கனெக்டிவ். இது தவிர வீடுங்க பாத்தீங்கன்னா சுத்தி சரௌண்டிங்ல கம்ப்ளீட்லி வீடுங்க. நம்ம உள்ள போய் போட்டுட்டு வீடுங்க இல்லாத இடத்துல இல்ல, வீடுங்களை சுத்தி தான் நம்ம சைட் கம்ப்ளீட்டாவே. இப்ப சைட்டுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுவுமே நீங்க பாக்கலாம்.
அதாவது வந்து எங்களுக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து 5 கட்ட போறாங்க. கரெக்ட். மொத்தம் 6 வீடுக்குமே போரும் போட்டாச்சு. போரம் போட்டு 20 அடியிலே தண்ணி இருக்கு. இது 20 அடியிலே தண்ணி இருக்கு. போர் போட்டுருக்கே 20 அடியில் 30 அடி தான் போட்டே இருக்கும் மொத்தமாவே இங்க. ஒரு இடத்துல 100 அடிக்கு மேல போனாலும் தண்ணி வரலன்றாங்க. கரெக்ட். ஆனா இங்க 20 அடியிலே தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கு. ஓகேங்க சார், இந்த இடத்த பத்தி இப்ப பாப்போம். இந்த இடம் எவ்வளவு ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பிளாட்? இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் ப்ராஜெக்ட். இது 5 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா 152 பிளாட் வந்து போட்டிருக்கோம். ஸோ 152 பிளாட் போயிட்டு இருக்கு. 2 பார்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 2 பார்க் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. 2 பார்க்குமே டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ ரோட் வித் வந்து பாத்தீங்கன்னா 32 ஃபீட் ரோடு இருக்கு, 30 ஃபீட் ரோடு இருக்கு, 24 ஃபீட் ரோடு. 3 சைஸ்லயுமே நம்ம ரோடு கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்டி இஸ் அ பெட்டர் பிளேஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். குடியிருக்கிறதுக்கும் மிகப்பெரிய இடம். சுற்றி வீடுங்க இருக்கு, நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்கு, இபி லைன் இருக்கு. இங்கே ஸ்கூல், காலேஜ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டெர்மினஸ், மகேந்திரா சிட்டி, அவுட்டர் ரிங் ரோடு, பெரிஃபல் ரோடு, நீங்கள் நேம் தி டெவலப்மெண்ட் இது வந்து ஜிஎஸ்டி ரோட்ல தான் இருக்கு. அதனால கண்ணை மூடி வாங்கலாம். வேற இந்த இடத்துல எவ்வளவு பிளாட் சேல் ஆயிருக்கு, எவ்வளவு இருக்கு? இது அரௌண்ட் ஒரு 30% மேல உங்களுக்கு வந்து இப்போ சேல் ஆயிருக்கு. பேலன்ஸ் 70% இருக்கு. ஸோ ஃபேசிங் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சவுத் ரெண்டுத்துலயுமே நல்லாவே இருக்கு உங்களுக்கு. ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்ஸ் இருக்கு, ஆனா கம்மியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். கம்மியா இருக்கு. கம்மியான லாஸ்டா சொல்றாரு யோசிச்சு. கரெக்ட் கரெக்ட். ஓகேங்க சார், அதே மாதிரி இப்ப எந்த இடத்துல இடம் வாங்குறாங்க அப்படின்னா, இப்ப நீங்க 18 இயர்ஸ் வந்து சொல்லிருக்கீங்க கம்ப்ளீட் ஆயிருக்குன்ட்டு, இதுக்கு ஏதாவது ஆஃபர் ஏதாவது வச்சிருப்பீங்களா? எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறீங்க, அதுல இருந்து எவ்வளவு ஆஃபர் பண்ணிருக்கீங்க? கஸ்டமர்ஸ் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ அந்த கஸ்டமருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ், மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த கஸ்டமருக்கு ஏதாவது நம்ம திருப்பி ரிட்டர்ன் செய்யணும் இல்லையா? அப்படின்னு பார்க்குறச்ச நம்ம வந்து கோல்டு காயினோ இல்லை டிவியோ ஃப்ரிட்ஜோ பட்டுப்படிவோ என்ன வேணால் கொடுக்கலாம். அதேமாரி ஏதாவது பெருசாக வந்து கஸ்டமருக்கு பண்ணணும் தான் எனக்கும் எங்கள் எம்டிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசை. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் பண்ணணும். காஸ்ட் டு காஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட் அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த ஆனிவர்சரி ஆஃபராக நம்ம கொடுக்கலான்னு டிசைட். அதனால 1999 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட். இது வந்து ப்ளஸ் சின்ன ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் கரெக்ட் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா சைட்டுக்கு முன்னாடியே ஒரு கோவில் வந்து கட்டிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சிட்டாங்க, அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸ்பெஷல் என்ன கேட்டீங்கன்னா அந்த ரேட்டு தான். இப்போ ஒரு 800 ரூபாய் கிட்ட நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கோம். ஒரு 1000 சதுரடி வாங்குறவங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் கிட்ட மிச்சமாகும். இந்த மாதிரி ஆஃபர் நாங்களே இது வரைக்கும் இந்த 18 வருஷத்துல கொடுக்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறோம். இந்த ஆஃபரை கஸ்டமர் அவைல் பண்ணாங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் அவங்களுக்கு செய்யற பெரிய நன்றி கடனா இதை நாங்க கட்டுறோம். ஸோ இந்த ஆஃபருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப லிமிடெட் பீரியட் ஆஃபர். எவ்வளவு சீக்கிரம் ஸ்கிராப் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்கிராப் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்குறவங்களுக்கு லக்கு. நீங்க வந்து லேட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வாங்குறவங்க வந்து 700 ரூபாய் வந்து லாபம். கண்டிப்பா லேட்டா வாங்கினீங்கன்னா 700 ரூபாய் உங்களுக்கு தான். அதே மாதிரி இந்த இடத்துல எவ்வளவு ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எவ்வளவு இருக்கு? நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. 600, 800 and 1200, 1600, 2200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட ஆகும். இப்போ இடம் வாங்குறவங்க நிறைய பேர் டவுன் பேமெண்ட் என்கிட்ட இவ்வளவுதான் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா எவ்வளவு கட்டினா டவுன் பேமெண்ட் இங்க இடம் நம்ம ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுத்துட்டாக்கா ஒரு 10% டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். அப்ராக்சிமேட்லி இப்போ நீங்க 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னாக்கா 12 lakh rupees வரும். ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டா ஒரு 40 lakhs குள்ள தான் முடியும் உங்களுக்கு. அவங்க கையில அப்ராக்சிமேட்டா ஒரு 2 to 3 lakh rupees இருந்தா போதும் நம்ம ப்ளாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி. பேங்க் லோன்லாம் போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம HDFC அண்ட் டாடா கேபிட்டல் வந்து ஆல்ரெடி ப்ரீ அப்ரூவ் பண்ணியாச்சு. APF வாங்கி நமக்கு ரெடியா இருக்கு. 10% டவுன் பேமெண்ட் கட்டினாக்கா பேலன்ஸ் வந்து நம்ம லோன் வாங்கி கொடுத்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நம்ம முடிச்சு பண்ணி கொடுத்துருவோம். அதாவது பர்சன்டேஜ்னா எவ்வளவு சொல்லுங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கணும். அது பேஸ்ட் அப்பான் சிபில் பேஸ் பண்ணி தான் இருக்கு. 8.75 இருந்து அவங்க ஸ்டார்டிங் வச்சிருக்காங்க அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு சிலர் வந்து எனக்கு வீடு கட்டி கொடுங்கலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு என்ன? கண்டிப்பா நம்ம பண்ணி தருவோம். வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணும் அப்படின்னாக்கா பேஸ்ட் அப்பான் அவங்க என்ன சைஸ் எடுக்கிறாங்களோ அதுல 10 to 20% டவுன் பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா போதும். பேலன்ஸ் நம்ம பேங்க் லோன் பண்ணி அவங்க வீடுமே கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் நம்ம பண்ணி வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாயில இருந்து 7 லட்ச ரூபாய் இருந்தா போதும் பண்ணி கொடுத்துடலாம். மீதி பேங்க் லோன் அவங்க பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சைட்டுக்கு எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் வாங்கி? இது வந்து DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டு சைட். ஸோ இப்போ வந்து DTCP ரெரா இல்லாமல் எந்த சைட்டுமே பண்ண முடியாது. ஸோ அப்ரூவ்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுமே இதில் கம்ப்ளீட் பண்ணிருக்கும். இப்போ வந்து இந்த மாசத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 6 ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் வந்து நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னாக்கா 100% உங்களுக்கு அதுக்கான இது வந்து தெரிய வரும். நிறைய பேர் வந்து இப்போ சைட்டை பார்க்கணும்லாம் அவங்களுக்கு கேப் ஏதாவது? கண்டிப்பா நம்ம வந்து கேப் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். கம்பெனி வந்து ஃப்ரீ கேப் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ சிட்டி லிமிட் குள்ள இருந்தீங்க அப்படின்னாக்கா நம்மளே கேப் அரேஞ்ச் பண்ணி சைட் விசிட் பண்ணி திரும்ப உங்க வீட்டு வரைக்கும் நாங்கள் டிராப் பண்ணி நம்ம பண்ணி கொடுப்போம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, பிளாட்டை புக் பண்ணுங்க.